தஹஜ்ஜுடைய நேரத்தில் 4 அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். முதலாவது என்னவென்றால், நாங்கள் வுது செய்து கொண்டு ஆரம்பத்திலே தொழுகையில் ஈடுபடக்கூடாது. முதலாவதாக நாங்கள் குர்ஆனை பார்த்து ஓத வேண்டும். இது அனுபவபூர்வமான ஒரு அமல் கண்ணியமானவர்களே. ஏனென்றால் தஹஜ்ஜுடைய நேரத்திலே குர்ஆனை பார்த்து ஓதும் பொழுது அது ரூஹானியத்தாக மாறுகிறது. எம்முடைய பார்வையையும் அது சீராக்குகிறது. நம்முடைய உடலிலும் ஈமானியத்தை உருவாக்குகிறது. குர்ஆனை நாங்கள் பார்த்து ஓதியதற்கு பிறகு அதற்கு பிறகு இரண்டாவது அமலாக நாங்கள் தொழுகையிலே ஈடுபட வேண்டும். அதுவும் தொழுகையிலே குர்ஆனை ஓதி நாங்கள் ஈடுபட வேண்டும். இந்த தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு மூன்றாவது அமல் என்னவென்றால், நாங்கள் செய்த தப்பு தவறுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அருமையானவர்களை, நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன், குறைந்தது 500 தடவையாவது நீங்கள் அதே இடத்தில் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு மன ஓர்மையுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அல்லது ரப்பிக்ஃபிர்லி என்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள்.